பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்கான தேவ வார்த்தை. இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கிறோமா அப்படின்னு சொன்னால் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஆனாலும் கொஞ்ச பேர் என்ன பண்ணால் வேதனைப்படுவாங்க. ஐயோ, என்னை விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லையே, என்னை பிள்ளை என்னை விசாரிக்கலையே, என்னை தாய் தகப்பன் என்னை விசாரிக்கலையே, என் கணவர் என்னை விசாரிக்கலையே, சொந்த பந்தங்கள் என்னை விசாரிக்கலையே, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, நான் இவ்வளோ வேதனையோடு இருக்கிறேனே, கடனோடு இருக்கிறேனே, வியாதியோடு இருக்கிறேன், பல பிரச்சனைகள், பல காரியங்களை யோசனை பண்ணுறோம். பாருங்கள், நம்மளை ஒருத்தர் விசாரிக்கிறவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி பார்க்குறோமா? நினச்சி பாருங்கள். நம்மளை ஒருத்தர் விசாரிக்கிறவர் இருக்கிறார். இந்த சொந்த பந்தங்களோ யார் விசாரிக்காமல் இல்லை இருந்தாலும் உங்களை விசாரிக்கிற ஒருத்தர் இருக்கிறார். அவர் யார் பாருங்கள். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். அவர் உங்களையே விசாரிக்கின்றவரானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாமே அவர் மேலே வைத்து விடுங்கள். உங்களை விசாரிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு. ஆனால் உங்கள் கவலைகள் எல்லாம் யார் மேலே வைக்கணுமா? அவர் மேலே நீங்கள் வைக்கணும். அவர் மேலே நீங்கள் வைக்கும்போது நீங்கள் சமாதானமாக நீங்கள் வாழலாம். பாருங்கள், 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 10 18 வரை நீங்கள் பாருங்கள். அவள் அன்னாள் என்ன பண்ணார் பாருங்கள். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுந்து கர்த்தரையை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளையை மறவாமலையும் நினைத்தருளும் அப்படின்னு சொல்ல என்ன பண்ணுறான். அன்னாள் ஜெபித்தான். ஆலயத்துக்கு போய் ஜெபித்தா. குழந்தையில் ஜனங்களெல்லாம் நிந்திக்கிறாங்க, தூஷிக்கிறாங்க. ஆனாலும் அவளை ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார் பாருங்களேன். அதுபோல் தான் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆண்டவர் பாதத்தில் கேளுங்க. ஆண்டவர் என்னை விசாரிக்கிறவங்கள யாருமே இல்லை ஆண்டவர், நீங்கள் மட்டும் தான் என்னை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தாவீது பாருங்கள். அதே 1 சாமுவேல் 30:6 நீங்கள் பாருங்கள். தாவீது கூட என்ன பண்ணுறாரு. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார். சகல ஜனங்களையும் தங்கள் குமாரர்களோ அவர் என்ன பண்ணுறாரு. இவர் கல் எடுத்து கொலை பண்ண வேண்டுமே அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தார்கள். தாவீது சொன்னார். தாவீது தன்னை தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னையே திடப்படுத்தி கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எத்தனை பேர் அவங்கள கொலை பண்ணணும் வந்தாலும், கல் எடுத்து கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தாவீது மேலே வந்தாங்க. ஆனாலும் அவர் என்ன பண்ணுறாருன்னா, தாவீது தேவனு மேலே, அவர் கர்த்தர் மேலே நோக்கமாக இருந்தார். அப்போ என்ன பண்ணாங்க, அந்த விரோதிகள் இருந்துக்கு தாவீதுக்கு விடுதலை வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். தேவஜனமே, உங்களுக்கு கூட அவ்வளோதான். யார் பேசினாலும் சரி, பேசாமல் இருந்தாலும் சரி, விசாரித்தாலும் சரி, விசாரிக்காமல் இருந்தாலும் சரி, ஒன்று சிருஷ்டித்த தேவன், ஒன்று உருவாக்கின தேவன் அவர் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். நீ செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, அவர் பாதத்தை நீ அமர்ந்து ஜெபிக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வவல்லமுள்ள தேவாதி தேவனே, இந்த வார்த்தைகள் சுவாமி நீர் கொடுத்ததுக்காக இந்த காலவேளையில் நன்றி கர்த்தாவை. கேட்குற பிள்ளைங்களப்பா, அப்பா அவங்க தீவுகளெல்லாம் சந்திங்க கர்த்தாவை. என்னென்ன காரியங்களுக்காக கஷ்டப்படுறாங்களோ அந்த காரியங்களெல்லாம் தேவனீர் அப்பா வாய்க்க செய்து சமாதான சந்தோஷத்தை கொடுத்து அவங்க தேவைகளெல்லாம் நீ சந்திக்கிற கிருபைக்காக நன்றி சுவாமி. இன்னைக்கு கர்த்தாவை பிறந்த நாளும் ஆண்டவரே வெட்டிங் டே நல்ல காரியங்களை செய்யும்போது போகும்போது தேவனீர் உங்கள் பிரசன்னம் அவங்களோட இருக்கட்டும் கர்த்தாவை. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களை கர்த்தாவை பார்த்து தேவனே ஒரு சமாதானத்தை தேவன் அவருக்கு கொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. இது அநேக ஜனங்களுக்கு அனுப்புங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.